கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய சகோதரன் கிதியோன் செந்தில் அவர்களின் உண்மை சாட்சியை நாம் பார்க்க போகிறோம். சகோதரன் அவர்கள் திருவெண்ணை நல்லூரில் வசித்த திரு ஏழுமலை திருமதி ரேணுகா தேவியின் மூத்த மகனாக திரு செந்தில் அவர்கள் பிறந்தார்கள். இவருக்கு பாஸ்கர், மனோகர் என்கிற 2 தம்பிகளுடன் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் தனது 15வது படிக்கின்ற பள்ளி பருவத்தில் தனது தந்தையார் திடீர் மரணத்துக்கு பின்பு குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக தனது பள்ளி படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு தையல் வேலையை தனது சிறு வயதிலே கற்றுக்கொள்ள ஆர்வத்தோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது மட்டுமல்லாமல் தனது குடும்ப பாரத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு தனது தாயாரின் பிறந்த ஊரான பண்ருட்டிக்கு தஞ்சம் புகுந்தார். தனது தாத்தா பாட்டிகள், தாய்மாமன்கள் ஆதரவுடன் பண்ருட்டியில் தனது வாழ்க்கையை பயணித்து வந்தார். தனது கைத்தொழிலாகிய தையல் வேலையில் தனது திறமையால் கோட் மேக்கராகவும் சஃபாரி மேக்கராகவும் தனது தையல் தொழிலில் தனித்துவம் வாய்ந்தவராக திகழ்ந்தார். இச்சமயத்தில் அவரது வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக தனது தாய்மாமன் டேவிட் கேசவன் அவர்கள் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். தனது வாலிப பருவத்தின் பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்காக விட்டுவிட்டு ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர் மேல் தனியாத தாகம் கொண்டவராய் ஆண்டவரின் அன்பை ருசிக்க ஆரம்பித்தார். அதன் விளைவாக தனது நண்பர்கள், குடும்பத்தினர்கள் அனைவரிடமும் தான் பெற்றுக்கொண்ட வெளிச்சமாகிய இயேசு ஆண்டவரை பற்றி கூற ஆரம்பித்தார். அதன் மூலம் அநேகர் இயேசு ஆண்டவரை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இச்சமயத்தில் தனது திருமண வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் செய்ய கிட்டத்தட்ட 6 மாதம் உபவாசித்து ஜெபித்ததன் மூலம் காஞ்சிபுரம் LEF சபை ஊழியர் திரு மனோகர், திருமதி வினிதா மனோகர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளையாக ஞானமேரியை 1999ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மனம் முடிக்க தேவன் உதவி செய்தார். 2000 ஆண்டில் தனது மூத்த மகள் ஜெபசீலாவை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். தனது குடும்ப வாழ்வில் ஒரு உயர்வை பெற்றது மட்டுமல்லாமல் தன் வாழ்வில் நன்மை செய்த ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தனியாத தாகம் கொண்டவராய் உபவாசித்து காத்திருந்த போது ஆண்டவரின் வழிநடத்துதலால் விழுப்புரத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்க உத்தரவு பெற்று தனது மாமா டேவிட் கேசவன் அவர்கள் மூலம் 2001இல் விழுப்புரம் பகுதியில் வாடகை வீடு எடுத்து முதல் ஞாயிறு ஆராதனை தொடங்கி கர்த்தரின் கிருபையால் அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்து ஊழியம் விரிவடைந்து அமினா நகரில் சொந்த இடம் வாங்கி LEF ஆலயத்தை கட்டி ஆண்டவருக்காக சீரும் சிறப்புமாக ஊழியத்தை செய்து வந்தார். இந்நிலையில் 2004ஆம் ஆண்டில் தனது இளைய மகள் ஜெனிதாவை பெற்றெடுக்க தேவன் உதவி செய்தார். கர்த்தரின் ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக கட்டியதால் தேவன் குடும்பத்தை கட்ட ஆரம்பித்தார். பிள்ளைகள் பட்டப்படிப்பு படிக்க உதவி செய்தார். கடந்த 24 வருடமாக விழுப்புரம் பகுதியில் ஆண்டவருக்காக ஓடி உடைத்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக இரட்சிப்புக்குள் வழி நடத்த தேவன் கிருபை செய்தார். தான் உயர்வாக தொழில் முன்னேற வேண்டும் என்ற உறவினரிடம் ஒரு கோட் வாங்கி கொண்டு அதை முழுவதும் பிரித்து கர்த்தரிடம் கண்ணீரோடு ஜெபித்து எந்த பயிற்சியும் இல்லாமல் எப்படி பிரித்தாரோ அப்படியே தைத்து அந்த கோட் வாங்கின உறவினரிடம் கொடுத்து விட்டார். தன் திருமணத்துக்கு தானே கோட் தைக்க வேண்டும் என்று முதல் கோட் அவருக்கு தைத்தார். பின் விசுவாசத்தில் அநேக கோட் சஃபாரி தைக்க கற்றுக்கொண்டார். ஊழியர்களுக்கு மட்டும் கோட் சஃபாரி குறைந்த கூலியில் சந்தோஷத்தோடு தைத்து கொடுப்பார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆலயத்தை சுத்தம் செய்துவிட்டு சண்டே கிளாஸ் குழந்தைகளை வண்டியில் அழைத்து வருவார். மாலை ஊழியத்துக்கு செல்வார். 2001இல் விழுப்புரம் வந்தோம். திருமணம் தினமும் மிதிவண்டியில் மாலை 6 மணிக்கு ஊழியத்துக்கு போனால் அதிகாலை 2 அல்லது 3 மணிக்கு வீடு திரும்புவார். வீட்டுக்கு என்ன தேவை என்று கேட்டாலும் ஜெபி என்பார். வீட்டின் தேவைகளை குறித்து கவலைப்பட மாட்டார். எந்த நண்பர்களும் அவருக்கு கிடையாது. எந்த ஊர்களுக்கும் செல்ல மாட்டார். சாப்பிடும்போது கூட புத்தகத்தை படிப்பார். ஞாயிறு திடீரென்று செய்தியாளர் வரவில்லை என்றால் இவர்தான் வார்த்தை கொடுப்பார். ஆண்டவர் மேல் பலமான வைராக்கியம் அதிகம் கொண்டவராக இருந்தார். 6 வாடகை வீடுகளில் போராட்டத்தின் மத்தியில் ஊழியம் நடந்து வந்தது. 2013இல்
சொந்த இடம் வாங்கி 1.5 வருஷம் கூரையில் ஊழியம் செய்தது நடந்தது. பின் மேற்கூரை ஷீட்டாக கீழ்த்தரை டைல்ஸாக மிகவும் நேர்த்தியாக ஆலயம் கட்டப்பட்டது. தினமும் கடினமாக உழைத்து ஆலயத்திற்கு பக்கத்தில் வீடு கட்டப்பட்டது. அவருக்கு வயிற்று பிரச்சனை, எது சாப்பிட்டாலும் டீ ஜூஸ் குடித்தாலும் வயிற்றுப்போக்காகிவிடும். சிறு வயதில் முதல் மரிக்கும் வரை அந்த பலவீனம் இருந்தது. ஒரு சனிக்கிழமை ஒரு சகோதரனோடு போகும்போது பைபாஸ் ரோட்டில் ஒரு இமைப்பொழுதில் காப்பாற்றப்பட்டார். அன்று இரவு தூங்காமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இன்னும் ஆண்டவருக்கு ஓட தீர்மானம் எடுத்தார். தினமும் ஜெபத்தில் ஆண்டவரை துதித்தார். ஆண்டவர் சொன்ன காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்வார். முதலில் நான் தான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. எசேக்கியேல் 38:7 என்ற வசனத்தின் மூலம் ஆண்டவர் அவரோடு பேசினார். இந்த வசனத்துக்கு பின் தன்னை தயார்படுத்திக் கொண்டார். 2014 எனக்கு விசுவாசத்தில் 2 சக்கர வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுத்தார். எந்த காரியத்திலையும் என்னை நம்பி இறங்காதே என்பார். வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் செய்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பார். கர்த்தரின் கிருபையால் அநேக பெரிய பாம்புகளை, நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, கருநாகம் அடித்துள்ளார். ஆத்துமாக்களை சத்தியத்தின்படி கண்டிப்பார். எனக்கு கைத்தொழில் இருக்கணும் என நினைத்து ஸ்கிரீன் பிரிண்டிங் வசனம் போட்டு கைப்பை தைத்து கொடுக்கும்படி கற்றுக் கொடுத்தார். அநேக காரியங்களில் விசுவாசத்தில் வளர்ச்சியடைய உதவி செய்தார். 1/1/2024 அன்று வாட்ச் நைட் பிரேயரில் இவர்தான் செய்தி கொடுத்தார். என் இருதயத்தில் அடுத்த வாட்ச் நைட் பிரேயரில் உன் கணவர் இருக்க மாட்டார் என்று ஆண்டவர் உணர்த்தினார். உன் மனதை தைரியப்படுத்திக் கொள் என்றார். சில நாட்கள் கழித்து கணவர் இல்லாமல் வாழ தைரியமாக இரு என்றார். எல்லா வேலையும் முடிந்ததும் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்றார். நான் இவர் நன்றாக தானே இருக்கிறாரே என்றேன். ஒரு கூட்டில் 4 பறவை, அதில் ஒரு பறவை பறந்துவிடும் என்றார். 17/3/2024 அன்று ஞாயிறு அன்று கணவர்தான் செய்தி கொடுத்தார். அதில் ஆசியருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடன் வாழ்ந்தாலும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். லூக்கா 2:36-37 என்ற தலைப்பில் தேவ செய்தி கொடுத்தார். 22ஆம் தேதி 3வது மாதம் 2024 அன்று வெள்ளிக்கிழமை கனவு கண்டார். ஆண்டவர் 2 கரங்களை நீட்டும்படி அந்த கரங்களில் பொன் ஆபரணங்களை கொடுத்து பின் பெரிய சாவி கொடுத்து அநேக வாசஸ்தலங்களை திறந்து காண்பித்தார் என்ற கனவு கண்டார். அந்த கனவை கண்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவரனை அழைக்கிறார் என்றார். சனிக்கிழமை ஊழியத்துக்கு போய் இரவு 10:30 மணிக்கு வந்தார். 24ஆம் தேதி அன்று ஊழியக்காரர் பரலோக திட்டத்தை நிறைவேற்ற இயேசு எருசலேமுக்கு செல்கிறார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டது. மறுநாள் திங்கள் அன்று இரவு நெஞ்சு வலி ஆரம்பித்தது. மருத்துவமனைக்கு போய் வந்து வேலையும் செய்தார், ஊழியமும் செய்தார். 28ஆம் தேதி அன்று ஆலயத்தில் சகோதரரிடம் ஊழியத்தின் காரியங்களை குறித்தும் பேசினார். 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024 மாலை நெஞ்சுவலி வந்தது. மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். சிகிச்சை எடுக்கும் போதே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவர் தன்னை முழுமையான முறையில் தயார்படுத்தி இருந்தார். அது மாத்திரமல்ல, கடந்த 24 வருடமாக விழுப்புரம் பகுதியில் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக இரட்சிப்புக்குள் வழிநடத்த தேவன் அவரை கொண்டு பலத்த கிரியை நடப்பித்த போது சற்றும் யாரும் எதிர்பார்த்தாத நேரத்தில் தேவன் அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க சித்தம் கொண்டு 29ஆம் தேதி புனித வெள்ளி நன்னாளாம் அந்த நல்நாளிலே இயேசு நமக்காக உயிர் விட்ட அற்புத நாளில் தனது மகனது உயிரை தேவன் தன் பக்கமாக இழுத்துக்கொண்டார். தனது ஓட்டத்தை ஓடி முடித்து இளைப்பாறுதலுக்குள் கடந்து சென்று விட்டார். ஆகவே நம்முடைய சகோதரன் கிதியோன் செந்தில் அவர்கள் விட்டு சென்ற விசுவாசத்தை யாவரும் பற்றி கொண்டு கர்த்தருக்காக சாட்சியாக வாழ தேவன் தாமே உதவி செய்வராக. ஆமேன். இப்பொழுதும் பிரியமானவர்களே, சகோதரனுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்போம்.
எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். என் அப்பா உம் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே.
எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே